Vanakkam. Very happy to meet you all this week. Hardly 2 more weeks. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த வாரம் குரூப் 2 எக்ஸாம்ஸ் சாட்டர்டே நடக்க போகுது. நிறைய பேர் நீங்கள் அதை எழுத அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் குரூப் 2 ஆர் குரூப் 2A எக்ஸாம் விச் யூ ஆர் அப்பியரிங் ஃபார் ஆன் சாட்டர்டே. ஸோ ஐ ஹோப் it becomes a good mock test மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும்னா அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு எக்ஸாம் ஃபீல், நல்ல ஒரு எக்ஸாம் ஃபியரை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு ரைட் டைம்ல இந்த ஸ்கெடியூல் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். ஸோ ஹாவ் அ குட் வீக்கெண்ட். நல்லா எழுதுங்க. நாளைக்கு எக்ஸாம் அண்ட் வித்தின் அ கப்புள் ஆஃப் வீக்ஸ் நீங்கள் வந்து நம்ம UPSC Prelims எழுதுவோம். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் திஸ் கம்ஸ் அட் த ரைட் டைம். என்னதான் மாக் டெஸ்ட் எழுதினாலும் ஒரு எக்ஸாம் சென்டருக்கு ட்ராவல் பண்ணி போய் அந்த ப்ரிப்ரேஷன் மோடுக்குள்ள வந்து ஸோ ஒரு பீக்கிங் சொல்லுவாங்க, கேம்லேயா இருக்கட்டும் கரியர்லேயா இருக்கட்டும், பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்மலி இன் ஸ்போர்ட் அண்ட் கிரிக்கெட் வி யூஸ் தட் டேர்ம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் டீம் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே இருக்கும்பொழுது வி டோன்ட் நோ வேர் ஹவு சேலஞ்சிங் ஆர் ஹவு டஃப் இட் இஸ் ஆர் ஹவு ஈஸி இட் இஸ் ஃபார் அஸ். ஒரு எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம எழுதும் பொழுது தான் ஈவன் தோ இட் மே பி கம்பேரிட்டிவ்லி லோவர் சிலபஸ் லெஸ்ஸர் ஒர்க் லோட் இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் அந்த டிராவல், பிசிக்கல், ரைட்டிங் அண்ட் எக்ஸாம் pretty much normal conditions, ஒரு பேண்டமிக் இல்லாத ஒரு கண்டிஷன்ல எழுத போறது இட்ஸ் ரியலி குட் ஃபார் யுவர் மென்டல் சைக். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தோஸ் ஹூ அப்ளைட். எழுதலாம் வேணான்னு கேட் ஆன் த வால் மாதிரி யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அப்சல்யூட்லி யூ கோயிங் டு ராக் இட், ரைட் அண்ட் கம் பேக். நீங்க நல்லா எழுதுவீங்கன்னு நான் சொல்லலை, நல்லாவும் எழுத மாட்டீங்கன்னு நான் சொல்லலை. தட்ஸ் நாட் ஃபார் மீ டு சே. ஐ திங்க் தி எக்ஸ்பீரியன்ஸ் வில் மேக் யூ வைசர் பிஃபோர் June 5th. And definitely June 5th also, it's going to be a superb experience. So இன்னைக்கு நம்ம for both the exams also வெச்சுக்கோங்களேன், in the last 1 year, January 2021 இருந்து கிட்டத்தட்ட now Feb 2022 வரைக்கும் ஒரு 1 இயர்க்கான பாலிட்டியில இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ். நம்ம அரசியல் அமைப்பு நேத்து கூட பாத்தீங்கன்னா we had important judgment in the Supreme Court. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் டிப்ரிஷியேட் பண்ணணுங்கிறது தேவையே இல்லை. We have to analyze the judgment. For anyone who is studying polity and preparing polity, நேத்து ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங் கர்வ். ஏன்னா yesterday night also I was watching News 7 தமிழ்ல ஒரு டிபேட்ல there was a senior advocate who was discussing about, அந்த ஆங்கர் வந்து கேட்குறாங்க இந்த ஆர்டிகல் 161 142 இதனுடைய ரெப்பகஷன் சொல்லுங்க, அதை எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. தட்ஸ் வாட் யூ நீட் டு நோ. இப்போ இதுலேருந்து கொஸ்டின் வந்து நாளைக்கு எக்ஸாம்க்கு ஆப்வியஸா வரப்போறது இல்லை. June 5th வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் நோ, ஐம் நாட் ஷுர். ஓகே, பட் டெஃபினெட்லி வர்த் நோயிங் இட். அந்த மாதிரி இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா கேள்விகள் இப்படிதான் வரும். இப்போ தீர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி தீர்ப்புல இருக்கிற சென்சேஷனல் விஷயங்கள் வந்து நமக்கு கொஸ்டின்ல வரப்போறது இல்லை. பிரேக்கிங் நியூஸ் அண்ட் சென்சேஷனல் இம்பாக்ட் ஆஃப் அ நியூஸ் ஆன் எனி செக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஆர் கண்ட்ரி இஸ் நாட் கோயிங் டு ஹாவ் எனி ரிசல்ட் இன் யோர் கொஸ்டின் பேப்பர். ஆனா எது கொஸ்டின் பேப்பர்ல வரலான்னா, நேற்று நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருந்த 2 சரத்துகள் 142, the jurisdiction of Supreme Courtல 142 வந்து நம்ம எல்லாம் மறந்தே போயிருப்போம். பட் yesterday it's opened up a new source of debate and learning for scores and scores of learners and aspirants. ஸோ லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கட்டும், இப்போ நீங்க நிறைய லீகல் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கோம், உங்களுக்கு இது ஒரு அசைன்மெண்ட்டா வரலாம், ப்ராஜெக்டா வரலாம், ஒரு டிஸ்கஷன் மூட் பாயிண்டா இருக்கலாம், ஃபியூச்சர் செமினார்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ்ல இது பத்தின டிஸ்கஷன்ஸ் வரலாம். எப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு வந்து எங்கெல்லாம் எந்தெந்த ஃபோரம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பாடிஸா இருக்கக்கூடிய ஃபோரம்ஸ்ல வந்து இந்த டிஸ்கஷன்ஸ் ஒரு மந்த்லி செமினார்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இவெண்ட்ஸ்ல வந்து இது ஒரு இவெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். நம்மள மாதிரி ஆஸ்பிரன்ஸா எக்ஸாம்க்கு போகக்கூடிய உங்களுக்கு இது ஒரு கேள்வியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்படிதான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். ஸோ ஜஸ்ட் டேக்கிங் தட் எக்ஸாம்பிள். ஸோ லெட்ஸ் கோ டு டுடேஸ் பவர் பாயிண்ட் and see what are the important developments in current affairs in the last 1 year for polity. Okay, so let me share the PowerPoint, please. Yes.
பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்ல முக்கியமான நிகழ்வுகள் இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஐவ் டேக்கன் மை இன்புட்ஸ் ஃப்ரம் அ லாட் ஆஃப் வெப்சைட்ஸ். இன்சைட் ஐஏஎஸ் நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் ஃபார் மை மோட்டிவேஷனல் வீடியோ. திருஷ்டி ஐஏஎஸ் கூட தே கம் அவுட் வித் அ நைஸ் பப்ளிகேஷன். அது ஃப்ரீ டவுன்லோட் தான். அதுல இருந்து தான் அடுத்த 2 ரிவிஷன் லெக்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். என்னென்ன சட்டங்கள், என்னென்ன மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டன, என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் இண்டெக்ஸஸ்ல எல்லாம் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இந்த வருஷம் வந்திருக்கு, இதுதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை ப்ரஷ் அப் பண்ண போறோம். புதுசா எதுவுமே நம்ம கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆடில் பேக் சார் வந்து அவரோட 2 minute வீடியோ யூபிஎஸ்சி ஷார்ட்ஸ்ல அழகா சொன்ன மாதிரி இப்போ ஆக்சுவலா நம்ம வந்து we should just be revising what we've already learned or what we have in your notes. So it's a superb tip that he has given. Really appreciate him for coming out with such a nice and short crisp video. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த 1 yearல இப்போ நீங்களுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க ஓரளவுக்கு கவர் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ we are simply revising this. Anyone new இல்ல நான் அதெல்லாம் படிக்கல, இப்போ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி இதுதான் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். இதை பேஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் கண்டென்ட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், as you can see, டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பெலட் ட்ரிபியூனல். தீர்ப்பாயங்கள் படிச்சிருப்பீங்க, ட்ரைபியூனல்ஸ்னா என்னன்னு படிச்சிருப்போம். ட்ரைபியூனல்ஸினுடைய ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு கான்ஸ்டியூஷன்ல ஒரு மைல்டு ரிவிஷன் இப்போ உங்க நோட்ஸ் இருந்ததுன்னா ட்ரைபியூனல்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்த ஒரு ட்ரைபியூனல். சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா தே அப்பாயிண்டட் டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்ட் பிஃபோர் இஸ் ரிட்டையர்மெண்ட். அவரை வந்து இந்த ட்ரைபியூனலோட சேர்பர்சனா அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதுதான் நியூஸ். ஸோ தி அப்பாயின்மெண்ட் கமிட்டி வந்து ரீசெண்டா மார்ச்ல தான் தே மெட் அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் 4 years வந்து அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1997 ட்ராய் ஆக்ட், இதுதான் நம்மளுடைய இந்த தொலைத்தொடர்புகளுக்கான ஒரு முக்கியமான சட்டம் இந்தியாவில். இட் வாஸ் அமெண்டட் இன் 2000. ஸோ 1997ல லா எனாக்ட் பண்றாங்க, 2000ல அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வராங்க. அண்ட் இந்த TDSAT வந்து they are setting up based on that amended act. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பியூட்ஸ், மேல்முறையீடுகள், இந்த தொலைத்தொடர்பு அந்த சம்பந்தப்பட்ட மேல்முறையீடுகள், அது சம்பந்தப்பட்ட ஷரத்துகள் எல்லாமே, டிஸ்பியூட்ஸ் எல்லாமே இந்த ட்ரைபியூனலுக்கு தள்ளி விட்டுடுறாங்க. என்ன அப்படின்னா கன்சியூமர் செக்டர் இன்னைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கனெக்டிங் செக்டர் வந்து இந்த டெலிகாம் செக்டர் தான் இந்தியாவில், வேர்ல்ட் ஓவர். ஸோ இப்போ நீங்க யுக்ரைன் ரஷ்யா வார்ல கூட when telecommunications Wi-Fi was disrupted, somebody sent a tweet to Elon Musk. அவர் வந்து ஸ்டார் லிங்க் அவர் தனியா நடத்துற சர்வீசஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்து தே ரெஸ்யூம் தேர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தனியாரிடமும் அரசாங்கத்திடமும் தனி நபர்களிடமும் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த ஒரு துறைன்னு கேட்டீங்கன்னா டெலிகாம் செக்டர் தான். ஸோ இந்த ட்ரைபியூனல் இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து டு ப்ரமோட் ஆர்டர்லி growth in the sector. ஸோ சின்ன சின்ன டிஸ்பியூட்ஸ்னால தட் என்டையர் செக்டர் ஷுட் நாட் பி brought down in front of courts and ஒரு பெண்டிங்ல இருக்கக்கூடாது, சப்ஜுடிஸா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ட்ரைபியூனல் செட் பண்ணியிருக்காங்க. ஜான்வரி 2004ல ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ 2வது அமெண்ட்மெண்ட் கேபிள் சர்வீசஸ், ப்ராட்காஸ்டிங், இதெல்லாம் இந்த ட்ரைபியூனலுக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ எங்க வீட்டில் கூட கேபிள், ஒரு டிவியில கேபிள் ஓடும், ஒரு டிவியில வந்து டிஷ் இருக்கும். ஸோ இப்போ அந்த கேபிள் ரிலேட்டடான சர்வீசஸ் நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ், அந்த சர்வீசஸ், அது ரிலேட்டடான பேமெண்ட் டிஸ்பியூட், சார்ஜஸ், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் திஸ் ட்ரைபியூனல். ஸோ ப்ராட்காஸ்டிங்கும் வரும், கேபிள் சர்வீசஸும் வரும். 2017ல இன்னொரு ஒரு சேஞ்ச், சைபர் அப்பெலட் ட்ரைபியூனலையும் ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ட்ரைபியூனலையும் இது கீழே கொண்டு வராங்க. இதுதான் நமக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய சேஞ்ச். ஸோ இந்த ட்ரைபியூனலோட காம்போசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சேர்பர்சன் அண்ட் 2 members. சேர்பர்சனுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா இருந்திருக்கணும் ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்டா இருக்கணும். ஸோ வெரி வெரி டைரக்ட் குவாலிஃபிகேஷன். மெம்பர் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரி லெவல்ல மெம்பர் இருக்கணும் ஆர் ஈக்குவலன்ட் போஸ்ட் இன் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்திருக்கணும் ஃபார் நாட் லெஸ் தென் 2 years. அதே மாதிரி இன்னொரு மெம்பர் பார்த்தீங்கன்னா வெல் வர்ஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெக்னாலஜி, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் இந்த ட்ரைபியூனலோட விஷயம். இதோட பவர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2008, ஏர்போர்ட் எக்கனாமிக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆக்ட் 2008, இதெல்லாம் இது கீழே வந்துட்டு. இப்போ ட்ரைபியூனல் பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கீழே இது வராது. ஓகே,
அண்ட் இதோட ஓன் ப்ரொசீஜரை ரெகுலேட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அண்ட் ட்ரைபியூனல் தான் ஃபர்ஸ்ட் கோர்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ முதல்ல நீங்க எங்க முறையிடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும் ஜுடிஷியரியில. அப்படி பார்க்கும்பொழுது ட்ரைபியூனலுக்கு இதுதான் இந்த இந்த ஆல் த மேட்டர்ஸ் கிவன் டெலிகாம் சர்வீசஸ், கேபிள் சர்வீசஸ், ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ்க்கு இங்க தான் வரணும். இதுக்கப்புறம் நீங்க அப்பீலுக்கு ஹைகோர்ட் போறீங்க பேஸ்ட் ஆன் த ட்ரைபியூனலோட ஜட்மெண்ட்ங்கிறது ரெண்டாவது, சைபர் மேட்டர்ஸை தவிர. அண்ட் ட்ரைபியூனலோட ஆர்டர்ஸ் வந்து பைண்டிங்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு சிவில் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டருக்கு ஈக்குவலண்டான பவர் வந்து அதே எக்ஸிக்யூட்டபிள் பவர் வந்து இதுக்கும் இருக்கு. இரண்டாவதா நம்ம பார்க்க போற சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து பட்ஜெட் செஷன் அட்ரஸ் ஆஃப் கவர்னர். கண்டிப்பா நீங்க இதை வந்து கான்ஸ்டிடியூஷனை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியில முதல்ல வரக்கூடியவர் அந்த மாநிலத்தின் ஆளுநர். ஈவன் இன் எஸ்டர்டேஸ் ஜட்மெண்ட் சம் அப்சர்வேஷன்ஸ், அது ஜட்மெண்ட்ல இருக்கா இல்ல வெறும் அப்சர்வேஷனா நமக்கு தெரியாது. அப்சர்வேஷன்ஸ் were made about the கவர்னர்ஸ் டிசிஷன் மேக்கிங். இது வந்து பர்சனலா யாரையுமே நம்ம சொல்லல. ஒரு ஆளுநர் அப்படிங்கிற ஒரு பதவியினுடைய அதிகார எல்லை அப்படிங்கிறத பத்தி சுப்ரீம் கோர்ட்டுங்கிற ஒரு அமைப்பு சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் அட்ரஸ் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்பீங்க. அந்த ப்ரொவிஷனை இப்ப நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 176 இந்த ஷரத்துல என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எலெக்ஷன் ஒரு பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய முதல் அமர்வு, அந்த முதல் அமர்வுல பாத்தீங்கன்னா கவர்னருடைய உரையோட துவங்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டினுடைய முதல் அமர்வு மோஸ்ட்லி அது வந்து பட்ஜெட் செஷனா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதுதான் அந்த ஜனவரி பிப்ரவரியில நடக்கும். அந்த அமர்வுலையும் ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையோட துவங்கணும். அந்த ஆளுநர் உரை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆளுநர் உரையை எழுதி கொடுக்கறதே மாநில அமைச்சரவை தான். அதை அப்படியே தான் அவர் வாசிக்கணும். ஸோ கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ். அதுல ஒரு டிபேட் நடக்கும். அந்த டிபேட்ல நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் வந்து வாக்கெடுப்புக்கு வரும். விவாதத்துக்கு பிறகு அந்த வாக்கெடுப்புல கண்டிப்பா ஆளும் அரசாங்கம் ஜெயிக்கணும். இல்லைன்னா தே டோன்ட் ரிஃப்ளெக்ட் த பீப்புள்ஸ் சென்டிமெண்ட்ஸ் சொல்லி லூஸ் மெஜாரிட்டி. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இப்ப இந்த வருஷம் இது ஏன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா, தெலுங்கானா ஸ்டேட்ல ஒரு மைல்டு டீவியேஷன். மார்ச் 7 இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் பொழுது கஸ்டமரி கவர்னர் அட்ரஸ் இல்லாம ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இவெண்ட். தேர்ட் நம்ம பார்க்க போறது டெத் பெனல்டி, தூக்கு தண்டனை. ஸோ எஸ்டர்டேஸ் ஜட்மெண்ட் ஆல்சோ ஒரு ரியலி காம்ப்ளிகேட்டட் கேஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் கேசஸ். இப்போ நேற்று ஒரு முக்கியமான அப்சர்வேஷன், இந்த எழுவர் விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ்ல பாத்தீங்கன்னா a very very important event. In fact, I think May 21st, day after tomorrow, is going to be his death anniversary. So before that the judgment has comங்கிறத சிம்பாலிக்கா பாக்குறதா இல்ல அது ஒரு இயல்பா நடந்த விஷயமாங்கிறத எல்லாம் தாண்டி இப்போ என்ன மாதிரியான வழக்குகள் மற்ற 6 பேர் போட்டிருக்காங்க, இஸ் இட் த சேம் கேஸ், அவங்களுடைய வழக்கின் போக்குகள், தன்மை, வழக்காடெல்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறத தனித்தனியா தான் பார்க்கணும். ஸோ 7 பேருக்கும் ஒரே மாதிரியான ரெப்ரஸன்டேஷன் இருந்ததா, ஒரே மாதிரியான கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, வாட் ஆர் ஆல் த சார்ஜஸ் ஃபைல்ட் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னாங்க. Now keeping this in backdrop, let's come to this judgment. February 19th இந்த வருஷம் வந்து அகமதாபாத்ல நடந்த ஒரு சீரியல் பிளாஸ்ட் கேஸ்ல 2008ல நடந்த கேஸ். அது 38 பேருக்கு டெத் பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க ஒட்டுமொத்தமா. இதுல ஜட்மெண்டோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா, ட்ரையல் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். ஸோ இது வழக்கமான ஒரு முறை இல்லை, அரிதிலும் அரிதான அப்படிங்கிறது அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஸோ நார்மலி ஒரு பல்கா இப்படிலாம் 30-40 பேருக்கு ஓகே டெத்து, ஓகே லைஃப் அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அண்ட் மாடர்ன் டே அண்ட் ஏஜ் அப்படிங்கிறத தாண்டி, மனித உரிமைகள் அப்படிங்கிறத தாண்டி, I think all countries are looking to move beyond criminal execution or death, penalty. As a penalty, it cannot be even called a penaltyங்கிற வேர்டே யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட நிறைய நிபுணர்கள் அதுல பேசுறாங்க. கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, orally en masse we are declaring that they deserve the death penalty, the highest punishment. பட் அவங்க இண்டிவிஜுவலா அவங்க மேல இருக்கக்கூடிய சார்ஜஸ் அவங்க ப்ரூவ் பண்ணாங்களா ப்ராசிக்யூஷன் சைட்லயும் சரி அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம ஜுடிஷியரி அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது, நீங்க எப்படி கும்பலோட கோவிந்தா போட முடியும்? தனித்தனியா தான் நீங்க கோவிந்தா போடணும். ஸோ அதை போட்டீங்களா இண்டிவிஜுவலா ஒருத்தர் மீது? இப்ப நீங்க நேத்து கேஸை கம்பேர் பண்ணீங்கன்னா,
individually one person was released. Judgment was given for one particular person among the 7 people who were charged. இப்ப அந்த 6 பேர் ஏன் சேர்ந்து விடுதலை பண்ணிருக்கலாம்ல, ஒரு மாஸ் சென்டிமெண்ட்ல 7 விடுதலையும் பண்ணியிருந்திருக்கலாம். It would have hit headlines in a massive manner. But individually you have to see their charges. அதே தானே இங்கேயும் நடந்திருக்கணுங்கிற ஒரு கம்பேரிசன் மூட் பாயிண்ட் இருக்கு. Now project 39A அது பிரகாரம் பாத்தீங்கன்னா நேஷனல் லா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 488 prisoners as of 2021 மரண தண்டனைக்கான ஒரு தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 21% இன்க்ரீஸ்ங்கிறாங்க 2020ல இருந்து. இப்போ இந்த மாதிரியான வழக்குகள்ல ஒரு பிரசிடென்ஸ் நம்ம பார்க்கலாம். 1980ல வந்த பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்ல ஆனரபிள் ஜஸ்டிஸ் PN பகவதி அவர் டிசெண்டிங் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, ரேரஸ்ட் ஆஃப் ரேர்னா என்ன, அரிதிலும் அரிதானன்னா என்ன, பப்ளிக் சென்டிமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய ஃபார் ஹேண்டிங் அவுட் டெத் சென்டென்ஸ், ஒரு அதுதான் ரேரஸ்ட் ஆஃப் ரேரு. பொதுமக்களினுடைய மனநிலையை தாங்கி அந்த பொறுப்புமே ஜுடிஷியரிக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார் 1980ல, கிட்டத்தட்ட 41 வருஷம். மச்சி சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் டைம் டாக்டரின் ஆஃப் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெத் வந்து as a punishment for this kind of crimes வந்து இதுதான் வந்து குற்றவியல் தண்டனையில இருக்கக்கூடிய மிகவும் உயரிய ஒரு தண்டனை, அதிகபட்ச தண்டனை அப்படின்னு சொல்லலாம். அதனால இதை யூஸ் பண்றதுல முன்வைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லைங்கிற ஒரு டாக்டரின், ஒரு கோட்பாடை கொண்டு வராங்க. அரிதிலும் அரிதான அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வராங்க. சத்ருகன் சௌஹான் கேஸ் ஆஃப் 2014ல நீங்க பாட்டுக்கிட்டு ஒரு டிலே, ஹியூஜ் டிலே, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுங்கிற ஒரு மேக்ஸிம் கூட நம்ம ஜுடிஷியரியில படிக்கிறோம். எக்ஸிகியூஷன் ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு டிலே இருக்குது. And that can be a ground to commute, to reduce the penalty. If it in case death penalty இருந்தது, பட் நீங்க பாட்டு வந்து மரண தண்டனை கைதியை பல வருஷம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே அவன் சாகிறதுக்குள்ள செத்து போயிடுவான். பிசிக்கல் பாடி வில் பி தேர், மென்டலி வந்து இன்னைக்கு இருப்பமா நாளைக்கு இருப்பமான்னு தெரியாத நிலைமைக்கு வந்து ஆக்சுவலா அந்த பர்சன் இருப்பாங்க. ஸோ unexplained delay in executing the judgment can be a reason for commutingன்றாங்க. அஃப்கோர்ஸ் மார்ச் 2022ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தண்டனைக்கு உட்பட்ட ஒரு கைதியானவருடைய சைக்கலாஜிக்கல் இவாலுவேஷன் வந்து கம்பல்சரியா பண்ணணும், என்ன மனநிலையில இருக்காருன்னு பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சட்ட ஆணையம், லா கமிஷன் ஆஃப் இந்தியா 2015ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 262வது ரிப்போர்ட்ல டெத் பெனல்ட்டிங்கிற ஒரு தண்டனை பிரிவை வந்து நம்ம வந்து அபாலிஷ் பண்ணணும், டெரரிசம் அப்புறம் போர் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் அதை தாண்டி இது எல்லாமே வந்து இன்டர்னல் கிடையாது, ஸோ இந்த தண்டனையை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் சம் கன்சர்ன்ஸ் இன் டெத் பெனல்ட்டி. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட், நியூ என்வாயன்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் பில்டிங்ஸ். ஸோ இது வந்து பிப்ரவரியில் ரிலீஸ் பண்றாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ ஒரு கட்டடம் கட்டும் பொழுது என்ன மாதிரியான சுற்றுப்புற சூழல் மேலாண்மை கருதின விதிமுறைகள் செயல்முறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இப்போ இது வந்து டிராஃப்ட் தான். இந்த டிராஃப்ட்ல உங்களுடைய சஜஷன்ஸ், பரிந்துரைகள், எதிர்ப்புகள் எல்லாமே நெக்ஸ்ட் 2 monthsல கேட்க போறாங்க இந்த மினிஸ்ட்ரி. இந்த டிராஃப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி 5000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கான பில்டிங் கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கு இது அப்ளை ஆகும். இதுல என்னன்னா, எவ்ரி 80 ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் லேண்டுக்கு நீங்க ஒரு மரம் வைக்கணும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பொறுத்த வரைக்கும். அது கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் சரி. ஸோ என்னன்னா 10% கிரீன் கவர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு லாஜிக். அண்ட் பிளாட் ஏரியாவோட 10% ட்ரீ கவர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் சிஸ்டம், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் கம்பல்சரி. இது ரெனோவேட் பண்ற பில்டிங்க்கும் பொருந்தும் அப்படிங்கிற ஒரு டிராஃப்டை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். டெல்லி அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரியில ஒரு சின்ன ஒரு we are going to see a change this year. Government of National Capital Territory of Delhi Amendment Act 2021 GNCTD ஆக்ட்னு சொல்றாங்க. இது ஏன் நியூஸ்ல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ என்ன நோட்டீஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, they challenged the constitutional validity of the government
Capital Territory of Delhi Act of 2021, which increased the powers of the Delhi governor over the elected government. 1992 இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணாங்க. நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியா இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய சட்டப்பேரவை, அதனுடைய அமைச்சரவை, அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் சப்ளிமெண்ட் பண்ணணும். இன் அடிஷன் டு ஆல் தட் ப்ரொவிஷன்ஸ் இந்த சட்டத்தை இயற்றினாங்க. 69வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக ஷரத்துகள், 2 ஷரத்துகள் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள நுழையுது. 239 AA and 239 BB. 2018 ஒரு வழக்கு, கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதுல என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, எல்ஜி வந்து அமைச்சரவையின் பரிந்துரைகளுக்கு உட்பட்டு செயல்படணும், எக்ஸப்ட் 3 விஷயம், லேண்ட், பப்ளிக் ஆர்டர், போலீஸ். இந்த 3 விஷயத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துலயுமே அமைச்சரவையின் பரிந்துரைக்கு உட்பட்டு செயல்படணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2021 ஆக்டோட 3 ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, லெப்டினன்ட் கவர்னர், தட் இஸ் கவர்மெண்ட் அப்படின்னா ஷால் மீன் எல்ஜி, த லெப்டினன்ட் கவர்னர். ஸோ இது என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் மீன்ஸ் த லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் என்சிடி ஆஃப் டெல்லி who is appointed by president under article 239 and designated as such under article 239 AA. ஸோ ஜனாதிபதியினால நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர், லெப்டினன்ட் கவர்னரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லியில அரசாங்கத்துக்கு சமம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை இன்க்ளூட் பண்றாங்க. இதுல என்ன முக்கியமான கிரிட்டிசிசம்னு பாத்தீங்கன்னா, எலெக்டட் கவர்மெண்டோட ரோலை குறைக்கிறாங்களோன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும். Disregarding the true spirit of article 239 AA and of course federal equilibrium வந்து distort ஆகலாங்கிற ஒரு டவுட். அடுத்ததா ரிலிஜன் ரிலேட்டடா ஒரு இம்பார்ட்டன்ட் மசோதா வந்து ஹரியானா மாநிலத்துல இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க. Long back, even in Gujarat, when our current prime minister was the chief minister there, even in Tamil Nadu when late chief minister Madam Jayalalitha was chief minister, இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 years back வந்து இந்த மாதிரியான religious conversion bills வந்து introduce act வந்து இருந்துச்சு. Now Haryana came out with prevention of unlawful conversion. So இந்த சட்டம், இந்த மசோதா 2022 தாக்கல் பண்ணாங்க. விதான் சபால மார்ச் 4ஆம் தேதி, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் தாக்கல் பண்ணாங்க. அமங் சிவியர் அப்போசிஷன். இந்த பில்லுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டாய மத மாற்றத்தை தடை செய்யறாங்க. 1, கட்டாய மத மாற்றங்கிறது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, மிஸ் ரெப்ரசன்டேஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃபோர்ஸ், கோவர்ஷன், அப்புறம் அல்யூர்மெண்ட் ஏதாவது கொடுத்து, ஸோ சம் கைண்ட் ஆஃப் குவிட் ப்ரோ குவோ மாதிரி, and any other fraudulent means by marriage or and நீங்க fraudulent meansல மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் it becomes an offense, ஒரு குற்ற தண்டனையா மாற்றப்படுது. So it therefore seeks to avoid religious conversion on all these accounts. Flag Code of India வந்து இந்த வருஷம் நிறைய நியூஸ்ல இருந்தது. So they made an amendment to the 2002 Flag Code of India. யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட் ஆஃப் பாலியஸ்டர், மிஷின் மேட் பாலியஸ்டர் நேஷனல் ஃபிளாக்ஸை நீங்க இம்போர்ட் பண்ணலாம், நீங்க மேனுஃபேக்சரும் பண்ணலாம்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து டிஸ்பிளே ஆஃப் அவர் ட்ரை கலர் ஃபிளாக், நம்மளுடைய அந்த மூவண்ண தேசிய கொடியை டிஸ்பிளே பண்றது 1, வித்தவுட் அஃபெக்டிங் த டிக்னிட்டி அண்ட் ஆனர் ஆஃப் த ஃபிளாக். அதே மாதிரி ட்ரை கலர் எப்படி இருக்கணும், நிறைய நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த கலர் மேல வந்துருச்சு, அந்த கலர் கீழே வந்துருச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து போட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ தட் ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ட்ரை கலர், மூவ் பண்ண கூடியனா எப்படி இருக்கணும், டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். ரூல்ஸ் ஆன் டிஸ்பிளே, எப்பப்ப எங்கெங்கெல்லாம் நீங்க டிஸ்பிளே பண்ணலாம், ஏதாவது டைம் லிமிட் இருக்கா, இப்ப சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், அந்த மாதிரி டைம் லைன்ஸ் இருக்கா, தனிநபர் வீட்டை இப்ப நம்ம வீட்டுல கொடி ஏத்தலாமா, இது போன்ற ரெகுலேஷன்ஸை கொடுக்கும். கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் பாடிஸ்ல டிஸ்பிளே ஆஃப் ஃபிளாக் பத்தியான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கும். ரீசெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, கையாலான கைத்தறி, மிஷின் மேட், காட்டன், பாலியஸ்டர், உல், சில்க், காதி, பண்டிங், ஓகே, இதுலாம் நீங்க நேஷனல் ஃபிளாக் பண்ணலாங்கிற ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க. நேஷனல் ஃபிளாக் பொறுத்த வரைக்கும் 2 சட்டங்கள், எம்ப்ளம்ஸ் அண்ட் நேம்ஸ் which prevent the improper use of Act 1950 வந்தாச்சு, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் ஆஃப் 1971. இந்த 2 சட்டங்கள் தான். இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கலாம், பண்ணியிருந்திருப்பீங்க ஆல்ரெடி. History of national flag, just a quick revision. July 22, 1947 அரசமைப்பு பேரவை மீட் பண்ணும் பொழுது இந்த flag அடாப்ட் பண்ணாங்க.
ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிளாக் வந்து 3 ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் ரெட், yellow அண்ட் கிரீன் 1906ஆம் ஆண்டே வந்து பார்சி பகன் ஸ்கொயர்ன்ட்டுன்னு கால்கட்டால இருக்கக்கூடிய ஒரு ஏரியால கொடி ஏற்றப்பட்டது அப்படிங்கிறது ரெக்கார்டட் வெர்ஷன். ஸோ இது ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பீங்க. திருப்பி 1921ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரர் பிங்களி வெங்கையா வந்து மகாத்மா காந்தி அவர்களை மீட் பண்ணும் பொழுது ஒரு பேசிக் டிசைன் கொடுக்குறாரு. பிளாகுக்கு 2 ரெட் அண்ட் கிரீன் பேண்ட்ஸ் வச்சு ஒரு டிசைன் கொடுக்குறாரு. பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு காங்கிரஸினுடைய வருடாந்திர மாநாடு, காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் வந்து அன்றைய இந்தியா இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சி நகரத்துல 1931 தான் இப்ப நம்ம யூஸ் பண்ற இந்த மூவண்ண கொடி அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு. ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ், why is it in the news? இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் திட்டம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதித்துறையின் மூலமாக செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம். 1023 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா பாக்ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அக்டோபர் 2019 இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 68% வந்து ஆப்ரேஷனலா இருக்கு. 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல டிசம்பர் 2021 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ வித் ரிகார்ட் டு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2000ஆவது ஆண்டு வந்து மாநில அரசாங்கங்கள் பொறுத்த வரைக்கும், சாரி ஐ திங்க் தேர் இஸ் a disruption. 2000ஆவது ஆண்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கங்கள் வந்து ஆஃப்டர் கன்சல்டிங் ஹைகோர்ட்ஸ் அந்த மாநில உயர்நீதிமன்றங்களை ஒரு கலந்து ஆலோசிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விரைவு நீதிமன்றங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. பெண்டன்சி ஆஃப் கேசஸ் இஸ் அ மேஜர் இஷ்யூ இன் ஜுடிஷியரி அண்ட் த ரீசன் இஸ் நாட், நிறைய ரீசன்ஸ், காரணங்கள் வந்து நம்ம குறிப்பிட்டு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கு. 11th ஃபைனான்ஸ் கமிஷன் கூட என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஸ்கீம் சொன்னாங்க. ஸோ 1734 ஃபாஸ்ட் ட்ராக் விரைவு நீதிமன்றங்கள் வந்து நீங்க அமைக்கலாங்கிற ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் கூட என்ன சொன்னாங்கன்னா மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு, நீங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அமைக்கணும் இல்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸை க்ளோஸ் பண்ணணுங்கிற அதிகாரத்தை நீங்களே டிசைட் பண்ணலாங்கிற ஒரு அதிகாரமும் மாநில அரசாங்கங்களுக்கு உண்டுங்கிறத உச்ச நீதிமன்றமும் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இதுக்கு இடையில தான் பாக்ஸோ ஆக்ட் வரக்கூடிய கேசஸ். ஸோ அது வந்து நீங்க வந்து முற்றிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு சட்டம், ரொம்ப ரொம்ப ஒரு காலம் தாழ்த்தி என்ன சொல்றது ஒரு வழக்காடல் வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பயன்பட்டதா இருக்கும். ஸோ 2018 கிரிமினல் லாவில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். So very strict provisions with regard to disposal and trial of POCSO cases. ஒரு judicial officer plus 7 staff members போட்டு ஒரு adequate number of staff sanction பண்றாங்க. இப்போ இந்த சிறப்பு விரைவு நீதிமன்றங்களுக்கு வந்து என்ன கரண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்கள் வந்து இந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் செட்டிங் அப் ஆஃப் நியர்லி 842 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ். எக்ஸ்க்ளூசிவா பாக்ஸோ கேசஸ் மட்டுமே கேட்கறதுக்கு 363 கோர்ட்ஸை போட்டிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள்ல. இப்ப கரண்ட் பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ச் 2023 வரைக்கும் இதுக்கான எக்ஸ்டென்ஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எஸ், another important mechanism that we are seeing, expenditure limit for elections. So இது ஏன் நியூஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா the expenditure limit for elections for candidates வந்து who are standing for member of parliament இருக்கட்டும், member of legislative assembly இருக்கட்டும், ஸோ ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி பதவிக்கு வரக்கூடிய தேர்தலான சட்டப்பேரவை அல்லது மக்களவை தேர்தலில் உங்களுடைய செலவு விகிதம் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் conduct of election rules 1961, India now has a new chief election commissioner, so that's very interesting. And conduct of election rules 1961 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு 70 லட்சத்துல இருந்து 95 லட்சம், அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சிஸ்க்கு 28 lakhsல இருந்து 40 lakhs. எனவே இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்துக்கு உட்பட்டு இப்போ மணி ஹஸ் பிகம் அ மேஜர் டாக்கிங் பாயிண்ட் இன் எலெக்ஷன்ஸ் இன் வெரி டிஃப்ரெண்ட் வேஸ். ஸ்பெண்டிங் ஆன் எலெக்ஷன்ஸ் ஒரு பக்கம் பார்த்தாலும் எலெக்ஷன் நடத்தக்கூடிய காலகட்டங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிற கான்செப்ட் வந்து இஸ் பீங் டிஸ்கஸ்ட். ஸோ வி டோன்ட் நோ ஹவு இட்ஸ் கோயிங் டு பேன் அவுட். இதை தாண்டி செலவினங்கள் எக்ஸ்பென்சஸ், வை கான்ட் த ஸ்டேட் ஃபண்ட் தி எலெக்ஷன்ஸ்ங்கிற கான்செப்டும் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம்.
இந்த நேரத்துல அடிக்வெட் ஸ்பெண்டிங் லிமிட் கொடுக்கணுங்கிறது நிறைய முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை தான். What are the other steps taken by Election Commission to monitor expenses ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு காம்பெண்டியம், இது இந்த அக்டோபர்ல தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஷேடோ அப்சர்வேஷன் ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். சுவிதா அப்படிங்கிற கூடிய ஒரு ஐடி டூலையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல நீங்க கேம்பெயின்க்குலாம் புக் பண்ணணும், பெர்மிஷன் வாங்கணுங்கிறதுக்கு சுவிதா ஆப்பையும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த ஆண்டு ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஓடிஆர் மெத்தட்ல இருக்கக்கூடிய இம்பாக்ட். இது வந்து பாலிட்டியில நம்ம முக்கியமா பாக்குறோம். ஓடிஆர் மெத்தட் ஆஃப் ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்பியூட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் வேல்யூ கேசஸ்க்கு இதை யூஸ் பண்றாங்க. ஸோ யூசிங் டிஜிட்டல் டெக்னாலஜி, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்லக்கூடிய மெத்தட்ஸ் அபார்ட் ஃப்ரம் கோயிங் டு கோர்ட்ஸ், அதர் எனி அதர் மெத்தட்ஸ் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஒரு இப்ப நம்ம வழக்கு தான் ஒரே முறையா, வழக்காடல் நீதிமன்றங்களை மட்டும் தான் நாடணுமா, வேற ஏதாவது வழிகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்றோம். அந்த டிஸ்பியூட்ஸை ரிசால்வ் பண்றதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிட்ரேஷன், ஒரு காமன் பாடியில போய் நீங்க ஆர்பிட்ரேட் பண்ணலாம். ரீகன்சிலியேஷன், மீடியேஷன், யாராவது ஒரு மீடியேட்டர் வச்சு அவங்க ஒரு ஆத்தரைஸ்டு மீடியேட்டர், அவங்க மூலமா அந்த பிரச்சனையை பேசி தீர்க்கிறது, இது போன்ற ஆல்டர்னேட்டிவ். இதுல ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் டெஃபினெட்லி இஸ் அ நியூ திங், including digital technology, the impact of information technology and digital platforms, can it be integrated for dispute resolution? Niti Aayog வந்து நவம்பர் 2021ல ஒரு பிளான் ரிலீஸ் பண்றாங்க, டிசைனிங் த ஃபியூச்சர் ஆஃப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஓடிஆர் பாலிசி ஃபார் இந்தியா. ஓடிஆர்னா ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஸோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மீடியேஷன் பில் 2021 வந்து ராஜ்யசபால டிசம்பர்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். கொலீஜியம், one of the most talked about and discussed topics இந்த வருஷம்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் சிஸ்டம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரொவிஷன்ஸ் இன் கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து 124, ஆர்டிகல் 217 அண்ட் ஆர்டிகல் 224, இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும். 3 ஷரத்துகள் அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அந்த என்ன ஷரத்துகள்னு கேட்டீங்கன்னா 124, 217, 224. முக்கியமா இன்னொரு ஒரு விஷயம், ரிசர்வேஷன் கிளாஸ் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்திலையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திலையும் கொடுக்கப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி எங்கேயுமே. ஸோ மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் என்ன, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க கொலிஜியம் சிஸ்டம்லன்னு கேட்டீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட் முதல்ல 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஹை கோர்ட்ல இருந்து கன்சல்டிங் மாதிரி ஒரு 3 பேர் பாடி ஃபார்ம் பண்ணுவாங்க. They consult names based on vacancy provisions. They consult names. Due consideration, suitable candidates க்கு அவங்களோட process எல்லாம் பார்த்துட்டு, it's a lengthy process. One of my sisters, she is a very senior advocate in Madras High Court. So அவங்க we talk a lot about this. So a lot of interesting insights from her on how it works. உங்களை மாதிரி ஒரு curiosity kills the beast மாதிரி ஏதாவது வரும்பொழுது நம்மளுடைய சுற்றத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், தோழர்கள், we ask them, we discuss with them and try to find out what are the nitty-gritties of that topic. So I'm as curious as you are, but not from an exam point of view. So அப்ப கேட்கும்பொழுது அது எப்படி அந்த ப்ரொசீஜர்னு சொன்னாங்க. it was such a very interesting procedure. So due consideration கொடுப்பாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரொசீஜரை தாண்டி ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனம், உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனத்துல ஒரு சோஷியல் டைவர்சிட்டி இதை கொண்டு வரணும், இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இப்ப நிறைய இடத்துல முன்வைக்கப்படுது. ஸோ why not bring in more women? Women representation definitely needs to be brought out. So you need to have people in policy making. இதை நான் ஆல்ரெடி 2 புக்காவே எழுதியிருக்கேன். Why we need to have more women in policy making and decision making bodies. That applies for the highest judicial bodies of India also. So minorities, OBCs, scheduled castes and scheduled tribes representation இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்து கண்டிப்பா முன்வைக்கப்படுறத நம்ம பார்க்கலாம். சபார்டினேட் கோர்ட்ஸ் உடைய நீதிபதிகளுடைய நியமனம் வந்து அந்த மாநில அரசாங்கம், அந்த மாநில உயர்நீதிமன்றத்துக்கு உட்பட்டு நடக்கும். லோக் அதாலத், நம்ம ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பத்தி பேசணும். நித்தி ஆயோக் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைய காலகட்டத்துல எப்படி டெக்னாலஜி அதில் இன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்றத பார்த்தோம். இதுலயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து லோக் அதாலத். இதுவும் ஒரு மெத்தட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் தான். இப்ப இந்த வருஷம் இது ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா,
During pandemic, post pandemic வந்து Lok Adalat actually has emerged as the most effective tool of alternative dispute resolution. People prefer Lok Adalat. கிட்டத்தட்ட நம்ம பீப்புள்ஸ் கோர்ட் தான் லோக் அதாலத்தை சொல்லுவோம். 1982ல ஃபர்ஸ்ட் குஜராத் இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இப்ப லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1987 இதுக்கு கீழே வந்து ஆக்சுவலா ஸ்டாட்டுட்டரி ஸ்டேட்டஸும் லோக் அதாலத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் 1982ல வரும்பொழுது இட் வாஸ் ஜஸ்ட் அ மெத்தட், சம் நியூ நாவல் மெத்தடா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்ப லோக் அதாலத் பாத்தீங்கன்னா 2021ல மட்டும் எவ்வளவு கேசஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ வழக்காடல் முறையில சிக்கிக்காம அந்த பெண்டன்சி ஆஃப் கேசஸ் ஆல்ரெடி பெண்டன்சி இருக்கக்கூடிய இடத்துல போய் சிக்கிக்காம இவ்வளோ விரைந்து through Lok Adalat a lot of disputes have been resolved, meaning they can be resolved அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ லோக் அதாலத் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திலேயோ இல்ல ஒரு மாநிலத்திலேயோ இல்லது சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் தே மே ஆர்கனைஸ் ஒரு லீகல் சர்வீசஸ் கமிட்டி இல்ல லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, அவங்க வந்து தே மே ஆர்கனைஸ் லோக் அதாலத். ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் வந்து சேர்மனா இருப்பாங்க, ஒரு லாயர் இருப்பாங்க அண்ட் சோஷியல் ஒர்க்கர், இவங்க தான் 3 மெம்பர்ஸ் ஒரு லோக் அதாலத்துக்கு. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய நால்சா அலாங் வித் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லீகல் இன்ஸ்டிடியூஷன் தே கண்டக்ட் அண்ட் ஆர்கனைஸ் லோக் அதாலத். இதுக்கு என்ன சட்டங்கள்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987, இது வந்து 2002ல வந்து அமெண்ட் பண்ணாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் வழக்குகளுக்கு பெர்மனன்ட் லோக் அதாலத் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. லோக் அதாலத்தோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? எனி கேஸ் which is pending before any court நீங்க லோக் அதாலத் கொண்டு போலாம். எனி மேட்டர் which falls within the jurisdiction of any court, வேற எதுவும் கோர்ட்டுக்கு போகல அப்படின்னா நீங்க கொண்டு வரலாம். Most matters such as family disputes, land acquisition, labor disputes, workman compensation cases, bank recovery, matrimonial cases, இந்த மாதிரி நிறைய வகையான வழக்குகளை நீங்க வந்து லோக் அதாலத் கொண்டு போகலாம். ஒஃபென்சஸ் பொறுத்த வரைக்கும் நான் காம்பவுண்டபிள் அண்டர் எனி லா வந்து தே ஃபால் அவுட் சைட் லோக் அதாலத். ஓகே, காம்பவுண்டபிள் ஒஃபென்சஸ் மட்டும் தான் நீங்க இங்க கொண்டு வர முடியும். முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன, நன்மைகள் என்ன லோக் அதாலத் பத்தி? ஏன்னா இந்த கேள்விகள் உங்களுக்கு மெயின்ஸ்ல வரலாம். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பத்தி வரலாம், ஏடிஆர் பத்தி வரலாம், ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பத்தி வரலாம். ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கீழே இருக்கக்கூடிய 3 வேர்ட்ஸ் மீடியேஷன், கன்சிலியேஷன், இதை பத்தி வரலாம். ஸோ நீங்க இந்த மாதிரியான கேள்விகளை ப்ரிலிம்ஸ்லயும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மெயின்ஸ்லயுமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஃபீ கிடையாது, ஸ்பீடி ட்ரையல் டெஃபினெட்லி, வழக்கறிஞர்கள் இல்லாம டைரக்டா நீங்க நீதிபதியோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் லோக் அதாலத்தினோட ஸ்பெஷாலிட்டி. இல்லைன்னா நீங்க யூ ஹேவ் டு ஹையர் லாயர் அண்ட் யூ ஹேவ் டு பே தெம் ஆல்சோ. ஜூன் 2020 டியூரிங் த ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல லோக் அதாலத் முறையுமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரைவேட் மெம்பர் பில். ஸோ வை இஸ் இட் இன் த நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இதுல வந்து 3 விஷயங்கள் கலந்துருக்குது. யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் பத்தியும் நம்ம பேச போறோம். வித் ரிகார்ட் டு யூனியன் டெரிட்டரி, நம்ம யூனியன் டெரிட்டரி தனியா படிச்சிருப்போம், பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் தனியா படிச்சிருப்போம், பிரைவேட் மெம்பர் பில்ஸ் அண்ட் மோஷன்ஸ் தனியா படிச்சிருப்போம். நேத்து கூட சார், எங்க ப்ரொஃபசர் டாக்டர் சக்திவேல் சார் வந்து அது ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. மிகவும் அழகான ஒரு வீடியோ, அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. அப்படியே நம்ம தனித்தனியா படிக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர் வந்து 3யுமே நமக்கு ஒரு சங்கமம் மாதிரி கொண்டு வருது. சூப்பர்ப் நியூஸ், லெட்ஸ் அட்டாக் திஸ் நியூஸ் நவ். சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன், ஓகேவா, நம்மளுடைய சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மாதிரி சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன் மார்ச் 1, 2022 பாத்தீங்கன்னா ஒரு ப்ரப்போசல் அமெண்ட் கொண்டு வராங்க. என்ன ப்ரப்போசல்னா கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 80 அதை வந்து அமெண்ட் பண்ணணும். எதுக்கு அமெண்ட் பண்ணணும் அப்படின்னா so that அந்த முனிசிபல் கார்பரேஷன்ல, சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் ஒரு 100 பேரோ 200 பேரோ இருக்காங்க, 300 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சண்டிகருக்கான ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை பாராளுமன்றத்துக்கு, மாநிலங்களவைக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை அனுப்புறாங்க. தான் நியூஸ். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா பிரைவேட் மெம்பர் பில்னா என்னன்னு பார்க்கலாம். பிரைவேட் மெம்பர் பில் வந்து அமைச்சர் அல்லாத ஒரு உறுப்பினர், பாராளுமன்றத்துல அமைச்சர் அல்லாத ஒரு உறுப்பினர் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு மசோதா தான் பிரைவேட் மெம்பர் பில். ஸோ மோஸ்ட்லி எதிர்கட்சிகள், நம்ம டெமோக்ரஸியோட பியூட்டி என்னன்னா மற்ற உறுப்பினர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணும், ஒரு மசோதா கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அளிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்க ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பிரைவேட் மெம்பர் பில் கொண்டு வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆல்ரெடி தே ஹேவ் தியர் மினிஸ்டர், ஸோ தே கேன் கோ த்ரூ தட் மினிஸ்ட்ரி இட் செல்ஃப். ஸோ எதிர்கட்சியில ஆளுங்கட்சி அல்லாத உறுப்பினர்களுக்கிடையே வந்து வாய்ப்பு வழங்குவதற்காக தான் இது இருக்கு. இது எந்த ஆர்டிக்கல்ல கொடுக்குதுன்னா ஆர்டிகல் 80 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா எதை டீல் பண்ணுது. ரெண்டாவது பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஏர்லி பார்ட் ஆஃப் ஸ்டடீஸை நம்ம பாலிட்டியில முடிச்சிருப்போம், ரைட்? ஸோ இப்போ நம்ம we have to dig into our brain library and take out that article 80. நீங்க ஆர்டிகல் 80 நோட் போட்டிருப்பீங்க. ஸோ ராஜ்யசபாவுடைய காம்போசிஷன் என்னன்னு சொல்றது தான் ஆர்டிகல் 80. Bills introduced by ministers are called government bills. Bills introduced by members who are not ministers are known as private member bill. இதுதான் வித்தியாசம். வெதர் பிரைவேட் மெம்பர் பில்ல வந்து நீங்க அட்மிட் பண்ணணுமா இல்லையாங்கிறது வந்து சபாநாயகரும் ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்க தாக்கல் செய்யலாம், அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. இப்ப என்ன ப்ரொசீஜர்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு உறுப்பினர் வந்து இந்த பில்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த ஒரு தீர்மானத்தை மசோதாவை கொண்டு போறதுக்கு முன்னாடி வார நாட்கள்ல வேலை நாட்கள்ல பாராளுமன்றத்துல வெள்ளிக்கிழமைகள்ல மட்டுமே இது போன்ற பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும். இதுக்கு ஒரு தனியா பாராளுமன்ற குழு இருக்கு. பிரைவேட் மெம்பர்ஸ் பில்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நிலைக்குழு பாராளுமன்றத்துல இருக்கு. அந்த குழுவின் மூலமாக யார் யாரெல்லாம் அந்த தனிநபர் தீர்மானங்கள் கொடுக்குறாங்களோ அந்த தீர்மானங்கள்லாம் இந்த ஒரு குழுக்கு அனுப்பப்படும். அவங்க அதனுடைய டிஸ்கஷன் ஒரு லாட்டரி மாதிரி போட்டு என்னன்னைக்கு எப்பப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு பாராளுமன்றம் நடக்கக்கூடிய சூழல்ல ஃப்ரைடே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. தனிநபர் தீர்மானங்கள் சட்டங்களா மாறி இருக்கா? இதுதான் கேள்வி. எஸ், இது வரைக்கும் 14 தடவை பாராளுமன்றம் இது போன்ற தனிநபர் தீர்மானங்களை மசோதாக்களை சட்டமா மாத்தி இருக்கு. 1956ஆம் ஆண்டு 6 வந்திருக்கு சட்டமா. 16th லோக்சபா 2014 to 19ல 16வது மக்களவையில வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிரைவேட் மெம்பர் பில்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைவேட் மெம்பர் பில்லுன்னா 1 இந்த முடிச்சிட்டோம். ரெண்டாவது இப்ப சண்டிகருக்கு வருவோம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஆஃப் 2021 அண்ட் ஆர்டிகல் 80 அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு இவங்க கொண்டு வந்த அந்த தனிநபர் தீர்மானம் சண்டிகர்ல என்னன்னு பார்ப்போம். இப்போ சண்டிகர் வந்து ஒரு யூனியன் பிரதேசம், ஆனா சட்டப்பேரவை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசம். இப்ப பாண்டிச்சேரி மாதிரியோ டெல்லி மாதிரியோ கிடையாது சண்டிகர். சண்டிகருக்கு வந்து மக்களவையில ஒரு லோக்சபா சீட்டு இருக்கு, ஆனா ராஜ்யசபா சீட்டு கிடையாது. ராஜ்யசபா சீட்டை பொறுத்த வரைக்கும் சண்டிகர்ல இருக்கக்கூடிய ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் என்னன்னா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படிங்கறது அவங்க வைக்கிற ஒரு கோரிக்கை. ஒருவேளை பாராளுமன்றம் இந்த தனிநபர் தீர்மானத்தை அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா சண்டிகர் முனிசிபல் கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய முனிசிபல் கவுன்சிலர்ஸ் 35 முனிசிபல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. இவங்க for the first time in India ஒரு நபரை தேர்வு பண்ணி ராஜ்யசபா எம்பிக்கு அனுப்பக்கூடிய ஒரு புது விதமான டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இது முன்னாடி எல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிமிலரா நடந்திருக்கு. 1966ல இருந்து 1990 வரைக்கும் டெல்லிக்கான ராஜ்யசபா எம்பிஸை இப்படிதான் டெல்லியினுடைய மெட்ரோபாலிட்டன் கவுன்சில் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நார்மலா ராஜ்யசபா எம்பி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்? எம்எல்ஏஸ் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலம் வாக்களிச்சு அந்தந்த மாநிலத்துக்கான உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு அனுப்ப போறாங்க. இப்ப கூட நீங்க ஜூலைல நமக்கு ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வரப்போகுது ஃபார் சீட்ஸ் விச் ஹவ் பிகம் வேக்கண்ட். அதுக்கான இந்தியா ஃபுல்லா ஒரு நிறைய சீட்ஸ் வேக்கண்ட் ஆகுது. இப்ப நிறைய வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க. சோ டெல்லியில இந்த இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனா இப்ப என்ன ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கொண்டு வராங்கன்னா இது ரொம்ப முக்கியமான இது, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மெட்ரோபாலிட்டன் கவுன்சிலும் முனிசிபல் கார்பரேஷனும் வேற அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான வேறுபாடு. அதனால நம்ம அந்த சிமிலாரிட்டி அந்த பிரசிடென்ட்டை நம்ம எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஓகே, இப்ப இந்தியால வந்து யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள் 3 தான் இந்தியால. ஒன்னு டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். எந்தெந்த யூனியன் பிரதேசங்களுக்கு ராஜ்யசபால ரெப்ரசன்டேஷன் உறுப்பினர்கள் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா லடாக், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டியூ, லக்ஷ்வதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார். இவங்களுக்குலாம் லோக்சபா ரெப்ரசன்டேஷன் இருக்கு, ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் இல்ல. புதுச்சேரிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ராஜ்யசபால, ஜம்மு காஷ்மீருக்கும் 4, டெல்லி வந்து 3. ஸோ இந்த 3 யூனியன் டெரிட்டரிலையும் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு எலக்டோரல் காலேஜா ஃபார்ம் பண்ணி தான் மெம்பர்ஸை ராஜ்யசபாக்கு அனுப்புறாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான வித்தியாசம்.
changes which are proposed by Jammu and Kashmir delimitation panel. Why this was in the news in the வருஷம் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் இதை பார்க்குறோம்னா, எலக்டோரல் மேப் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு முக்கியமான மாற்றங்களை இந்த மறுவரையறை ஆணையம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது தொகுதிகளை இப்ப நீங்க சென்னையில 3 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. சென்னை சவுத், சென்னை சென்ட்ரல், சென்னை நார்த். தமிழ்நாட்டுல 39 லோக்சபா கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்கு. இது ஓரளவுக்கு நீங்க எலெக்ஷன் டைம்ல ஈவன் இப்ப ரீசெண்டா நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ் கூட பாத்தீங்கன்னா இந்த மறுவரையறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன நம்ம இப்ப பார்க்கலாம். இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 2021ல தி டீலிமிட்டேஷன் கமிஷன் என்ன பண்றாங்க, நியூ அசம்பிளி சீட்ஸ் ப்ரப்போஸ்ட் 7 அடிஷனல் அசம்பிளி சீட்ஸை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ ஜம்மு டிவிஷன்ல 6 சீட்டும் காஷ்மீர் வேலியில 1 சீட்டும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுதான் பேக்ரவுண்ட். வாட் இஸ் டீலிமிட்டேஷன்? ஒரு லோக்சபா அல்லது அசம்பிளி சீட்டினுடைய டெரிட்டோரியல் ஏரியாவை வரையறை செய்யறது, பவுண்டரிய லிமிட்டை வரையறை செய்யறது, ரீட்ரா பண்றது, பிக்சேஷன் பண்றது தான் டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் யாரு பண்றான்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு தனியா ஆணையம் இருக்கு. The panel is called as delimitation commission. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய எந்த நீங்க ஒரு ஆர்டர்ஸையுமே நீங்க கோர்ட்டுக்கு முன்னாடி அப்பீலுக்கு எடுத்துட்டு போக முடியாது. இட் cannot be questioned by any court. டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்க்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பின்னணி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றம் ஆர்டிகல் 82 ஷரத்து 82 அடிப்படையில டீலிமிட்டேஷன் ஆக்ட் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின்னாடியும் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷனை ஆக்ட போடுறாங்க. ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டீலிமிட்டேஷன் ஆக்ட் அண்டர் ஆர்டிகல் 170 பொறுத்த வரைக்கும் மாநிலத்துல இது நடக்கும். ஸோ ஆர்டிகல் 82, ஆர்டிகல் 170 ரெண்டையுமே நீங்க நோட் பண்ணிக்கலாம். டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரொவிஷன்ஸ். ஒன்ஸ் தி ஆக்ட் இஸ் இன் ஃபோர்ஸ், அந்த சட்டத்திற்கு, ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிறீங்க. இப்போ 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரு டீலிமிட்டேஷன் ஆக்டை அவங்க கொண்டு வரணும். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு உட்பட்டு அந்த டீலிமிட்டேஷன் ஆக்டின் அடிப்படையில எந்த அடிப்படையில டீலிமிட்டேஷன் ஆக்ட் கொண்டு வராங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிகல் 82 அண்ட் ஆர்டிகல் 170. இதுக்கப்புறம் நீங்க ஒரு மறுவரையறை ஆணையத்தை நீங்க நியமிக்கணும், which is appointed by the union government specifically under the delimitation act. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் இந்தியாவில் எப்ப பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு 1950-51 after we became a republic. So article constitution force-க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க டீலிமிட்டேஷனுக்கு போயிருக்க முடியும். டீலிமிட்டேஷன் ஆக்ட் 1952ல enact பண்றாங்க. So what is this delimitation commission? யார் இருப்பா இதுலன்னு கேட்டீங்கன்னா, it's created by President of India. It works in association with the most important body, Election Commission of India. இதுல யார் இருப்பா இந்த ஆணையத்துலன்னா, ஒரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எந்த மாநிலத்துக்கு நீங்க வரையறை செய்ய போறீங்களோ, இப்ப ஜம்மு காஷ்மீர்னா அந்த மாநிலத்தினுடைய எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இது வரைக்கும் இந்தியாவில 4 தடவை இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 1952, 1963, 1973 and 2002 in accordance with the delimitation acts of the respective years. 1981 சென்சஸ்க்கு அப்புறமும் 1991 சென்சஸ்க்கு அப்புறமும் டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் பண்ணல. ஸோ ஒன் பார்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் த லெக்சர் யூஸ்ஃபுல். We are going to again meet tomorrow with much more interesting stuff on Indian polity, current affairs. So yes, have a great day today. Please revise your provisions. இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது எதுவுமே புது விஷயங்கள் இல்லை. ஆனா ஸ்டாட்டிக் போர்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நீங்க சண்டிகர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தனிநபர் தீர்மானம்னா என்னன்னு படிச்சிருப்போம், யூனியன் டெரிட்டரி ஆஃப் சண்டிகர் என்ன நம்ம படிச்சிருப்போம். பட் இது மூணுமே கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்னா என்னன்னு நம்ம படிச்சிருப்போம். ஆர்டிகல் 80 என்னன்னு நம்ம ராஜ்யசபா லோக்சபா காம்போசிஷன் தனியா நீங்க படிச்சிருப்போம். 4மே எப்படி ஒரே ஒரு விஷயத்துல மிங்கிள் ஆகுது பாருங்க. இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். This is how questions are framed. That's why we find it challenging. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஷரத்துகள் எதுங்கிறத தாண்டி எப்படி அப்ளை பண்ணி எப்படி நம்ம கேள்விகளை உருவாக்குறோம் பாருங்க. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப கடைசியா பார்த்தோம். டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்த்தோம். இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம யூகிக்கணும். யூகிக்கவே வேண்டாம், அப்சர்வேஷன் தான். நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு மைல்டு ரிவிஷன் சிட்டி ரோபோ மாதிரி பார்த்துட்டே போனா போதும். நீங்க உட்காந்து இன்னைக்கு யாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு ஐயோ இது நான் சிலபஸ்லயே இல்ல அவுட் ஆஃப் சிலபஸ்னு மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் எதுவுமே எடுக்கல, எதுவுமே கொடுக்க முடியாது.
அன்லெஸ் நம்ம ரொம்ப மேலோட்டமா பிகினிங் ஆஃப் வீடியோலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, நான் லக்ஷ்மிகாந்த் 4 மாசத்துல முடிச்சேன் நீங்க. ஸோ குட் ஃபார் யூ. ஐம் ரியலி ஹாப்பி. ஒன் ஃபைன் டே வீல் ஆல் மீட் அப். அந்த மாதிரி மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நோட்ஸ் நீட்டா எடுத்து வச்சிருப்பீங்க. இப்ப இன்னைக்கு எடுத்ததை வீடியோ திருப்பி நீங்க போட்டு பார்த்து கூட நீங்க எடுத்த நோட்ஸ், நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், நீங்க ரிவைஸ் பண்ணி வச்சிருந்த நோட்ஸ் ஆர்டிகல் டிக் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் யூ நீட் டு டு. ஸோ எப்படி அதை அப்ளை பண்றாங்கன்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் பாலிட்டினுடைய அடிப்படை. ஐ ஹோப் ஐ மேட் இட் ஈஸி ஃபார் யூ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் we are going to continue on Indian polity. Tomorrow we have something very interesting coming up. So let's meet up tomorrow. Have a great day. Thank you so much.